வணக்கம். இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தினுடைய அமைப்புகளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தென் மாவட்ட நாடார் கூட்டமைப்பு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 2-3 கோரிக்கைகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு பத்திரிகையாளர்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் வேண்டுகோளாக வைத்து, அந்த கோரிக்கை என்னவென்று கேட்டால், தமிழகத்தில் இதற்கு முன்னாலே 1996 நாடார் சங்கங்களுக்கு என்று ஒரு சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அதிமுக காலத்தில் ஒதுக்கப்பட்டு, அந்த நாடார் சங்கங்களின் பிரதிநிதியாக வென்ற எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அதிமுக ஆதரவு கொடுத்து, அதே போல் மற்ற நாடார் சங்கங்கள் அனைத்தும் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தால் அன்றைய காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அதே போல் இன்றைக்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகள் புதுச்சேரி உள்பட இருக்கின்றன. இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாடார் சங்கங்களுக்கு என்று ஒரு தொகுதியை வழங்க வேண்டும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகள் இருந்தாலும் சரி, நாடார் சங்கங்களுக்கு, அதாவது நாடார்களுக்கு என்று ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்றத்தினுடைய டிசைடட் ஓட்டர், நிர்வகிக்கக்கூடிய ஓட்டு நாடார்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே நாடார்களுக்கு என்று ஒரு தொகுதியை ஒதுக்கி தந்தால் அந்த கட்சிக்கு நாடார் சமுதாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடார் சங்கங்களும் இணைந்து பணியாற்றும். அந்த ஒரு தொகுதியிலே நாடார்கள் வெற்றி பெற வேண்டும். மீதி 39 தொகுதியில் எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு தருகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அதில் அதுக்கு எங்களுக்கு எந்த கட்சி என்று பாகுபாடெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த கோரிக்கையை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக அளிக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கக்கூடிய கட்சிகளுக்காக இன்னொரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். முதலில் தமிழகத்திலே மது விலக்கு கொள்கை வர வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கு கெடுதல் தராத மது போதை இல்லாத கல்லை விற்பதற்கு அனுமதி தர வேண்டும். கல் இறக்கி விற்பதற்கு, கள்ளுக்கடை அல்ல, கல் இறக்கி விற்பதற்கு அது ஒரு விவசாய பொருள், அதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். அப்படி அனுமதி தருவதாக தேர்தல் அறிவிக்கையிலே யார் அறிக்கை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் நாடார் சங்கங்கள் உதவி செய்யும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி உட்பட மற்ற அமைப்புகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்திய திருநாட்டிலே, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே முதலாக இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பை துவக்கி இந்துக்களை ஒன்று சேர்த்த ஒரே தலைவர் தானுலிங்க நாடார். அந்த தானுலிங்க நாடாருக்கு பாரதிய ஜனதா இதுவரைக்கும் மரியாதை செய்யவில்லை. ஒரு மணிமண்டபம் கிடையாது, ஒரு திருவுருவ சிலை கிடையாது தமிழகத்திலே. ஆகவே தானுலிங்க நாடாருடைய பிறந்தாலும் வரக்கூடிய பிப்ரவரி 17 இந்த பிப்ரவரி 17 அந்த அமைப்பினர் தானுலிங்க நாடாரை கொண்டாட வேண்டும். தேர்தல் அறிவிக்கையில் வர வேண்டும். அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கும் நாடார்கள் ஆதரவு தருவார்கள், நாடார் சங்கங்கள் ஆதரவு தரும். இதே போல் இலவச பனை தொழிலாளர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும். இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும். இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக வைக்கக்கூடிய எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு தருகிறதோ அந்த கட்சிக்கு நாடார் அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தரும். இங்கே தமிழ்நாடு நாடார் சங்கங்களுடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் அமர்ந்திருக்கிறார். அங்கே காமராஜர் மகளிர் பேரவையினுடைய சுவலதா இருக்கிறார். நாடார் விழிப்புணர்வு பேரவையினுடைய சிங்கை முருகன் இருக்கிறார். காமராஜர் பேரவையுடைய ராணி இருக்கிறார்கள். இன்னும் நாடார் அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இருக்காங்க. அனைவரும் ஒட்டுமொத்தமான முடிவு எடுத்திருக்கிறோம். நாடார் அமைப்பில் 2 பெரிய சங்கங்கள் இருக்கிறது. அந்த பெரிய சங்கங்கள் இன்றைக்கு வரை இந்த சமுதாயத்திற்காக பாடுபடவில்லை. தச்சனமாற நாடார் சங்கம், நாடார் மகாஜன சங்கம், இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளை வைத்து மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவராக இருப்பார், அவர் பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு கேட்பார். ஒரு இந்துவாக இருப்பார், ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்கு வாக்கு சேகரிப்பார். இதுதான் நாடார் அமைப்பினுடைய கொள்கை. எங்களுக்குள்ள எந்த பயதமும் கிடையாது. ஆகவே வரக்கூடிய தேர்தலிலே இந்த அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக தரக்கூடிய அமைப்புகளுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று கேட்டுக்கொண்டு, பத்திரிகையாளர்களும் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அச்சுதன் நாடார், தென் மாவட்ட நாடார் கூட்டமைப்பினுடைய தலைவர்.